ஒரு விழிப்புணர்வோட என்னதான் அப்படி நம்ம டென்ஸா இருக்கு, ஒரு விழிப்புணர்வோட எதையும் முரண்படாம அந்த நெகட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் அத புறந்தள்ளணும்னு நினைக்காம, அதே நேரத்துல இந்த எனக்குள்ள இருக்கிற அசிங்கத்தன்மையோ அருவருக்கிற விஷயமோ இது என்னுள்ள இருக்கிறது தான், இதை நான் தள்ள வேண்டியதில்லை, இதை கவனிச்சாலே போதும், எனக்குள்ள இருக்கிற நன்மையை அப்படியே கவனிச்சா போதுன்ற நிலையில வரும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் எனக்குள்ள இருக்கிற அந்த தன்மைகள், நல்ல தன்மை அல்லவை தன்மை ரெண்டுத்தையும் ஒன்னா பார்க்கும்போது நிறைய நேரத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா, நாம நல்ல கெட்டத்தன்மை வெளியே தள்ளுறதாலே அதிகப்படியான கெட்டத்தன்மையோ இல்லாட்டி நெகட்டிவிட்டியோ எதிர்மறையான விஷயத்தையோ வெளியே தள்ளுறதுனால எதிர்மறையான விஷயங்களோட தொடர்பு அதிகமா வைத்துக்கனால வாழ்க்கை இது எதிர்மறையாகவே இருக்கிறது. அப்போ அதை கவனித்து எதையும் ரெசிஸ்ட் பண்ணாம, எதையுமே உரசல் இல்லாமல் தேர்ந்தெடுக்காமல் இருக்கும்போது நமக்கு இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி நாம காஸ்மிக் பீயிங்கா, பிரபஞ்ச மனமா, ஸ்பேஸ் பீயிங்கா எல்லாமே ஒரே வார்த்தை தான். தன்னுணர்வு பெற்ற ஒரு அறிவா, ஞானம் பெற்ற ஒரு அறிவா நாம மிளற முடியும் அப்படின்றாங்க.